சின்ன மண்ணு தேவி. ஒரு காலத்துல ஒரு அடர்ந்த காட்டோரத்துல ஒரு ஏழை மரவெட்டி அவரோட 2 குழந்தைங்களான ஹான்சல் மற்றும் கிரெட்டல் கூட வாழ்ந்துட்டு வந்தார். அவங்க ரொம்ப அன்பான மகிழ்ச்சியான குழந்தைங்களா இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்கள ரொம்ப நேசிச்சார். ஆனா அவங்களோட புது ஸ்டெப் மதர் கருணையற்றவராவும் சுயநலமாவும் இருந்தாங்க. இந்த வீட்ல போதுமான உணவு இல்ல. அந்த குழந்தைங்க நிறைய சாப்பிடுறாங்க. அந்த ஏழை மரவெட்டி ரொம்ப கடினமா உழைத்தார். அவரோட மனைவி ரொம்ப கொடூரமா மாறிட்டு இருக்கிறது தெரியாம அன்னைக்கு நைட் ஹான்சல் தூங்கவே இல்ல. பக்கத்துக்கு ரூம்ல இருந்து அடுத்த அறையில அவனோட ஸ்டெப் மதர் கிசு கிசுன்னு பேசுறத கேட்டான். நாளைக்கு அந்த குழந்தைங்களை நடுக்காட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுவேன். அப்பதான் எனக்கு நிறைய உணவு கிடைக்கும். ஹான்சல் கண்கள் அதிர்ச்சியில விரிஞ்சுது. கிரெட்டல் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அமைதியா இருந்தான். வீடு மறுபடியும் அமைதியானப்போ அவ மெதுவா வெளியே போயிட்டு நிலவொளி தரையில பிரகாசிக்கிறத பார்த்தான். அவ சில வெள்ளை பெப்லஸ் எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். இதெல்லாம் நம்மள வீட்டுக்கு வழி நடத்தும். மறுபடி அவன் படுக்க போயிட்டு காலையில ஆகணும்னு காத்துட்டு இருந்தான். அடுத்த நாள் காலை சீக்கிரமாவே ஸ்டெப் மதர் ரொம்ப அன்பா கூப்பிட்டாங்க. வாங்க குழந்தைங்களே, காட்டுல ஒரு வாக் போலாம். நைட் உணவுக்கான பழங்களை எடுத்துட்டு வரலாம். ஹன்சல் அமைதியா தனது கைய பாக்கெட்ல வச்சு அந்த சிறிய கற்களை பிடிச்சான். அவனும் கிரெட்டலும் ஸ்டெப் மதரை நடுக்காடு வரைக்கும் பின்தொடர்ந்தாங்க. அப்பப்போ ஹன்சல் பின்னாடி பார்த்து பாதையில ஒரு கல்ல போட்டுட்டே இருந்தான். ஹான்சல், நீ ஏன் அடிக்கடி பின்னாடி பாக்குற? பின்தொடர்ந்து வர அந்த வெள்ள பறவைகளை பார்த்துட்டு இருக்கேன். கடைசியா அவங்க ஒரு பெரிய மரத்துக்கு போயிட்டாங்க. இங்கே இருங்க குழந்தைங்களே, நான் சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். ஆனா அவ திரும்பி வரல. காடு இன்னும் இருட்டா ஆரம்பிச்சதும் கிரெட்டல் அழ ஆரம்பிச்சிட்டா. நாம தொலைஞ்சிட்டோம். கவலைப்படாத, கல்லெல்லாம் ஒளிரும். நாம வீட்டுக்கு போக வழிய கண்டுபிடிச்சிடலாம். நைட்டான உடனே வெள்ளி ஒளி பாதைய தொட்டுச்சு. கல்லெல்லாம் பிரகாசமா மின்னுச்சு. கை கோர்த்து ஹன்சலும் கிரெட்டலும் அந்த கற்களை பின்தொடர்ந்து தங்கள் சிறிய குடிசைக்கு திரும்பினர். நாட்கள் கடந்தன. குடும்பத்தின் உணவு மீண்டும் முடிந்துவிட்டது. ஸ்டெப் மதர் இன்னும் ரொம்பவே கோவமா கெட்டவளா மாறிட்டா. அந்த குழந்தைங்க வீட்ல இருக்கும் எல்லா உணவையும் சாப்பிட்டு தீத்துடுறாங்க. நாளைக்கு நான் அவங்கள இன்னுமே ஆழமான காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுவேன். அவங்களோட அப்பா வேலைக்கு போனப்போ ஹான்சல் வெளியே போகாத மாதிரி கதவை பூட்டி வச்சிட்டா. அன்னைக்கு நைட் ஹான்சல் கிரெட்டல் கிட்ட மெதுவா சொன்னான், நான் வேற ஒரு வழிய கண்டுபிடிப்பேன். அடுத்த நாள் காலையில அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஹான்சல் ஒரு சின்ன பிரெட் துண்டை எடுத்து சின்ன துகள்களா உடைச்சிட்டான். அவங்க நடந்து போனப்போ அவ அமைதியா அந்த துகள்களை பாதையில போட்டான். அவங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தாங்க. ஸ்டெப் மதர் மறுபடியும் அவங்கள ஓய்வெடுக்க சொன்னா. இங்கே இருங்க குழந்தைகளே, நான் உங்களை கூப்பிட்டு போக சீக்கிரமா வருவேன். ஆனா அவ திரும்பி வரவே இல்ல. அவங்க வீட்டுக்கு அங்க பாதைய பின்தொடர்ந்து போகும்போது பிரெட் துண்டுகள் காணாம போயிடுச்சு. ஹான்சல், அந்த துகள்கள் எங்க? பறவைகள் அதெல்லாம் சாப்பிட்டிருக்கலாம். காடு அமைதியா இருந்துச்சு. குழந்தைங்க மறுபடி வழி தவறிட்டாங்க. ஹான்சலும் கிரெட்டலும் ரொம்ப நேரம் காட்டுல அலைஞ்சாங்க. அவங்க சோர்வா பசியோட பயந்துட்டு இருந்தாங்க. உயரமான மரங்கள் மெதுவா சத்தம் போட்டுச்சு. காத்துல இலைங்களா சலசலத்தது. இரவு முழுக்க 2 பேரும் ஒரு மரத்துக்கு கீழே பக்கத்துல படுத்து சூடா கதப்பா இருக்க பார்த்தாங்க. காலையில மீண்டும் நடக்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு போற பாதையையோ இல்ல அவங்களுக்கு உதவக்கூடிய ஒருத்தரை கண்டுபிடிக்க நினைச்சாங்க. மதியம் வந்ததும் அவங்க கால்கள்லாம் வலிச்சுது. வயிறு பசியில கத்துச்சு. அப்போ திடீர்னு
ஒரு நல்ல மனம் காத்துல வீசியது. ஹான்சல், அந்த மனம் உனக்கு வருதா? அது கேக் போல மணக்குது. ஆமா, ஒருவேளை பக்கத்துல யாரோ பேக் பண்றாங்க போல. அவங்க அந்த வாசத்தை பின்தொடர்ந்து மரங்கள் வழியா போனாங்க. ஒரு பிரகாசமான வெளியில ஸ்வீட்சால செய்யப்பட்ட ஒரு வீட்டை பார்த்தாங்க. கூரை சாக்லேட்டா இருந்தது. ஜன்னல்கள் சர்க்கரையா இருந்தன. இது ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. நாம கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கலாம். குழந்தைங்க சுவர்ல இருந்து சின்ன துண்டை உடைச்சி மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. ஹான்சலும் கிரெட்டலும் இனிப்பான சுவரை சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த வீட்டோட கதவு ஓபன் ஆனுச்சு. ஒரு முதிய பெண் ஒரு குச்சில சாஞ்சு வெளியே வந்த குரல் மென்மையாவும் இருந்துச்சு. சரி சரி, என் வீட்டை யார் சாப்பிடுறது? என்ன மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு பசியா இருந்துச்சு. ஏழை குழந்தைகளே, உள்ள வாங்க, உங்களுக்கு போதுமான உணவு இருக்கு. அந்த வீடு இலவங்கப்பட்டை மற்றும் சர்க்கரையின் மனம் வீசியது. ஒரு மூலையில சூடான தீ எரிஞ்சது. டேபிள் பால், பிரெட் மற்றும் கேக்குகளால் நிரம்பியிருந்தது. ஹான்சலும் கிரெட்டலும் வயிறு நிரம்பும் வரை சாப்பிட்டனர். அவங்க கண்கள் கனமாகி சீக்கிரமாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க. அந்த முதிய பெண் அவங்க பக்கத்துல நின்னாங்க. அவளோட சிரிப்பு மங்கிடுச்சு. அவ ஒன்னும் நல்லவே இல்ல. குழந்தைங்களை இனிப்பு வீட்டால் கவருற ஒரு கொடிய மந்திரவாதி. அடுத்த நாள் காலையில ஹான்சல் முழிக்கும்போது அவன் பஞ்சு மெத்தலே இல்ல. அவன் ஒரு சிறிய மரக்கூண்டுக்குள் இருந்தான். அந்த முதிய பெண் அவன் முன் நின்றாள். ஆனால் இப்போது அவளின் கண்கள் கூர்மையாகவும் அவளின் புன்னகை மறைந்தும் இருந்தது. என் வீட்டை சாப்பிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தாயா? உன்னை கொழுத்தவனாக்குவேன் பையனே. பிறகு நீ ஒரு சிறந்த உணவாக மாறுவாய். கிரெட்டல் அதிர்ச்சியடைந்து உதவ முயன்றாள். ஆனால் மந்திரவாதி விரல்களை சுடக்கு செய்தாள். நீ சிறுமியே எனக்காக சமைத்து சுத்தம் செய்வாய். உன் சகோதரனை நன்றாக ஊட்டு. அவன் கொழுத்தும் மென்மையானவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலையும் ஹான்சல் கொழுத்துகிறானா என்று பார்க்க அவன் விரலை நீட்டச் சொல்லினாள். தரையில் ஒரு மெல்லிய கோழி எலும்பை கண்டுபிடித்து அதையே காட்டினான். மந்திரவாதியின் கண்கள் பலவீனமாக இருந்ததால் அவள் முணுமுணுத்தாள். இன்னும் இவ்வளவு ஒல்லியா? இன்னொரு நாள் காத்திருப்பேன். நாட்கள் கடந்தன. கிரெட்டலின் இதயம் பயத்தால் கனமானது. அவள் தன் சகோதரனை காப்பாற்ற விரும்பினாள். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஒரு காலை மந்திரவாதி தனது பொறுமையை இழந்தாள். போதும் காத்திருப்பது. கொழுத்தவனாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் இன்று அவனை சமைப்பேன். கிரெட்டல், அடுப்பை எரிய விடு. கிரெட்டல் விறகுகளை சேர்த்து கொள்ளும்போது அவளின் கைகள் நடுங்கின. இங்கே வா முட்டாள் பெண்ணே, இது போதுமான சூடா என்று பார். எனக்கு தெரியாது, நீங்க காட்ட முடியுமா? மந்திரவாதி அடுப்பின் உள்ளே வெப்பத்தை பார்க்க குனிந்தாள். அந்த கணத்தில் கிரெட்டல் ஆழ்ந்த மூச்சு இழுத்து அவளை வலுவாக அடுப்பிற்குள் தள்ளினாள். மந்திரவாதி ஒருமுறை கத்தினாள். கிரெட்டல் கதவை பலமாக மூடி ஹான்சலின் கூண்டுக்கு பாய்ந்தாள். முடிந்தது ஹான்சல், நீ இப்போது சுதந்திரம். கிரெட்டல், நம் இருவரையும் நீ காப்பாற்றினாய். அந்த இரண்டு குழந்தைகளும் நடுங்கியபடி ஒருவரையொருவர் கட்டி அணைத்தனர். அவர்கள் சுற்றி பார்த்தபோது தங்கமும் ரத்தினங்களும் நிறைந்த ஒரு பெட்டியை கண்டனர். மந்திரவாதியின் பொக்கிஷம்! ஹான்சல் ஆச்சரியத்துடன் சொன்னான். அப்பாவுக்காக சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். சூரிய ஒளியை பின்தொடர்ந்து காட்டின் வழியாக நடந்தனர். இப்போது மரங்கள் மேலும் ஒளிர்வதாக தோன்றின. பறவைகள் முன்னால் பறந்து அவர்களுக்கு வழி காட்டின. இறுதியில் அவர்கள் தங்கள் சிறிய குடிசையை பார்த்தனர். அவர்களின் அப்பா கண்களில் கண்ணீருடன் வெளியே ஓடி வந்தார். ஹான்சல், கிரெட்டல், என் குழந்தைகளே, நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள். அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை இறுக்கமாக கட்டி அணைத்தார். நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் அப்பா. இனி நாம் ஒருபோதும் ஏழைகளாக இருக்க மாட்டோம். கொடிய ஸ்டெப் மதர் இல்லாமல் போயிருந்தாள். அமைதி மீண்டும் அவர்களின் வீட்டிற்கு வந்தது. அந்த நாளிலிருந்து ஹான்சல், கிரேட்டில் மற்றும் அவர்களின் அப்பா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. கவனமா, ஒன்னா, அன்போடு, மகிழ்ச்சிய.